ஒரு ஏற்காடு ட்ரிப் வீடியோ. இது ப்ராப்பரான ட்ரிப் வீடியோன்னு கேட்டால் கண்டிப்பாக இது இல்லை. எப்படி ஒரு ட்ரிப்பு வந்து போகக்கூடாதோ அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ட்ரிப் வீடியோ. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இடம் இருக்குது அப்படின்றதுக்காகவே வந்து என்னை இந்த ட்ரிப்பில் கூப்பிட்டு போனாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நம்மளால் சட்டம் பேச முடியாது. அப்படி பேசினா நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு இடம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இந்த ட்ரிப்பு. நம்ம ஸ்கூல் நண்பர் வந்து அவரோட நண்பர்கள் வராங்க, வாடா ஒரு இடம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரே நல்ல டக்குன்னு 1 மணி நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனது. அதனால் இங்கே எந்த இடமே உங்களால் பார்க்க முடியாது. போயிட்டு ரூமில் மட்டும் தங்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்திருப்போம். அதுதான் இந்த வீடியோ. அவ்வளோதான், முடிஞ்சளவு இப்போ நாங்கள் ஏற்காடு வந்துவிட்டோம். ஏற்காடு டோல்கேட்டுக்குள்ளே வந்து போயாச்சு. இது போகிறப்பே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நிறையா நம்ம சுற்றி பார்க்க போகிறோன்னு. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. மலைகளின் அரக்கன் அப்படின்னு சொல்லி அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அந்த ஹில்ஸை வந்து நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 18 ஹில்ஸ் கிட்டே இருந்துச்சு. அப்படியே மொத்தமாக போய் சேர்ந்துட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். இது அந்த ரோடு தான் இது. ஒரு 2 நிமிஷம் மேப் போட்டிருக்கோம். 2 நிமிஷம் கூப்பிட்றேன். மேப் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்றேன். ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டு கூப்பிட்றேன். அறிவு கேட்டவில்ல வெடி ஃபோன் கூப்பிட்றேன். இருமா. சரி ஓகே, வெய் ஃபோனை நான் கூப்பிட்றேன். ஒருத்தி நேரம் கிட்ட நேரத்துக்கு நீங்கள் எப்படி ஓகே சிக்காமணி மாதிரி பேசாதீங்க மிஸ்டர் ரவி. நேரம் பண்ணி 2 குட்டி நிமிஷம் தானே பேசிட்டீங்க. என்னடா இன்னும் 3 கிலோமீட்டர் காட்டுது. போவோம். எந்த மூலையில் இருக்குதோ தெரியல. பார்த்துட்டு இருக்கோம் வீலாகில். என்ன பண்ணுறது நம்ம மேப் இப்படி தானடா காட்டுது நமக்கு. இங்கே போய் பார்க்கிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறானா. பார்க்கிங் நாளைக்கு இந்த போட்டிங் போயிடுவோம்டா. நல்லபடியாக போய் ஓரளவு ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனோடனே எங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலில் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ இவர்கள் தான் எங்களோட நண்பர்கள். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல். அதனால் எங்களுக்கு போனோடனே வந்து ஒரு லெமன் கலந்து எப்படி சொல்கிறது, லெமன் டீ மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு ரிசப்ஷனில் வந்து எந்த ரூம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். வரவேற்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்றாப்புல ரொம்ப ஹெவியாக பக்காவாக சார்ஜ் பண்ணாங்க. நீங்களே அந்த வியூவை பாருங்கள். ப்ராப்பர்ட்டிலாம் நல்லா தான் இருக்கும். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட கார்டு. ஸ்டெர்லிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இதோட தான் நாங்கள் ஏற்காடு இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பில்லெல்லாம் அடித்து நவுத்துனாங்க. நம்ம நண்பர்கள் தான் அதுக்கு எல்லா அமௌண்ட்டு கொடுத்தாங்க. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. முழுக்க இந்த வீடியோ வந்து ப்ராப்பர்ட்டியை சுற்றி தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் எங்கேயுமே வெளியில் சுற்றலை. சும்மா இருந்தவொன்னே அவங்களா தான் வந்து ஒரு இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களா தான் நண்பர்கள் ட்ரிப்பு கூப்பிட்டு போனாங்க. அதனால் எனக்குமே எந்த பிளானும் இல்லை, அவங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. சும்மா ஒரு இடம் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்றதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த பிளானும் எந்த ப்ரீ பிளான் எதுவுமே இல்லை. போனோம். இந்த காஃபி கப்பு, நெஸ்காஃபி இது எல்லாமே இருக்குது. ரூம்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. வியூவே செம்மையாக இருந்துச்சு. நண்பர் வந்து அந்த கபோர்டெலாம் திறந்து பார்க்குறாரு. எடுத்துகிட்டு வந்ததே ஒரே ஒரு பேக் தான். பட் இருந்தாலும் அந்த கபோர்டில் பார்ப்பார். ஸோ மொத்தம் 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ரூமு, இன்னொரு ரூம் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் என்ன ஒரு பெரிய கதைன்னா, நாங்கள் புக் பண்ண காசுக்கு வந்து இந்த ரூமு பெருசாக இல்லை, எங்களுக்கு வந்து பெரிய ரூமாக வேணும்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் போய் சண்டை போட்டு இதை அப்படியே மாற்றி பெரிய ரூமாக வாங்கினார். ஏன்னா ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். இன்னும் 2 நண்பர்கள் வந்து நைட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால்
3 பேத்துக்கு வந்து எங்களுக்கு இடம் பத்தாது, எங்களுக்கு வியூ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள்ட்ட வந்து அடுத்த ரூம் வந்து வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சி. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனால் உங்களுக்கு ஷாம்பு, பாடி லோஷனு, அப்புறம் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பர் தான் என்னை கூட்டிகிட்டு போன நண்பர், சிங்கப்பூர்லேருந்து வந்த பணக்கார நண்பர். இப்போ என்ன அவங்க நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, உள்ளே போய் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃப்ரிட்ஜுமே கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு. கரண்ட்டெல்லாம் போனால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டில் வந்துடுது. ஸோ இந்த முழுக்க இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சுற்றி இந்த ஹோட்டலே தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அவுட் சைட் வியூவு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும், 4:30 ஒரு 5 மணி இருக்கும். நல்லா இந்த ஹோட்டல் இருக்கிறதுல ஏற்காடில் வந்து இந்த ஹோட்டல் தான் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சண்டை போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ரூம் மாற்றிட்டோம். 101லேருந்து 330க்கு போயிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி போய் அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு வந்து பெரிய ரூமாக கொடுங்கன்னு கேட்டதுனால இப்போ அடுத்த ரூமுக்கு வந்து போகிறோம். இதெல்லாம் வந்து அந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி வந்து அந்த ஹோட்டல்லே நடத்துறதுக்காக இந்த இடம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த இடம். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஹோட்டல். இது வந்து நண்பர் வந்து அந்த ஸ்பா அதெல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து மசாஜ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு வந்து 3000 2000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோட்டல்ஸ்லேயே வந்து அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக போய் புக் பண்ணி அந்த டைமிங்லாம் வந்து சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு சேர்த்து மொத்தமாக வந்து பில்லு வாங்கிடுவாங்க. அப்புறம் அது உள்ளே வந்து ஜிம்மெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த ஜிம்மு. 2 மிஷின் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜிம்மெல்லாம் இருக்காது. அந்த 3 ட்ரெட்மில் மட்டும் தான் இருக்கும். அதுதான் ஜிம்மு. இந்த ஏரியாலாம் வந்து என்னென்னா, ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மாற்ற போகும்போது வந்து டீ கடை அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக்கல் பார்ட்டி அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த ஹோட்டலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியாவில் வந்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஈவினிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 1.5 ஹவர் வந்து ஒரு மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி வந்து வைப்பாங்க. ஸோ ஈவினிங் இந்த ஹோட்டலில் வந்து நடக்குது ஒரு 7லேருந்து 8:30 வரையும். இப்போ நாங்கள் வந்து அந்த ரூமில் இந்த மாதிரி கீழே உள்ள ரூமுக்கு போகிறோம். இறங்கிக்கிட்டே இருப்போம். இது மேலே கீழே இறங்கி மேலே ஒரு 3 மாடி ஏறி வந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு பெரிய இடம். நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். ரூமு கேட்டது தப்பாடா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு எங்களுக்கு வந்து கீழே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. பட் என்ன ஒன்றுன்னா வியூ வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. அதனால் எங்களை கூட்டிகிட்டு போன செக்யூரிட்டி அவரே வந்து மாற்றி போயிட்டார். இப்போ மறுபடியும் வந்து கரெக்டான ரூமுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ரூம் மாற்றினதுக்காகவே தண்டனை போலையே. சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த வியூ. ஸோ இன்றைக்கி வந்து சன்செட்டு சன்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம்னு சொல்லி ஒரே ஐடியா வந்து ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து இதிலே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து உங்கள் பொறுமையெல்லாம் நல்லா சோதிக்கும். ஏன்னா நானே ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரமாக அந்த வீடியோ எடுத்தேன். இந்த சன்செட் எப்படி கீழே இறங்குதுன்னு பார்க்கணுன்னு. இங்கேருந்து பார்த்தா அந்த மொத்த ஒரு சேலம் சிட்டி அது ஃபுல்லாக தெரியும். நைட் வியூவில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி போனதுக்கு அந்த வியூ நல்லா இருக்குது, அது ஒன்று மட்டும் தான் மிச்சம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட கோடு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து ஹோட்டல்லேருந்து வெளியில் போனோடனே அங்கே உள்ள நிறையா ஏரியாலாம் இருக்கும். ஸோ அதை தான் அப்படியே. இன்னொன்று வந்து அந்த பிரிட்ஜு மரபுன்னு போங்க ஏற்காடு. இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணவங்க அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து சிஎம் இருக்கும்போது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் போனோன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ இதெல்லாம் வந்து அங்கே உள்ள கடைகள், வெளியில் உள்ள கடைகள், பலூன் ஷூட் எல்லாம், குதிரை சவாரி எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ் கார்டன். ஆனால் உள்ளெல்லாம் போகல, உள்ளே போனால் ரோஸ்லாம் இப்போ வளரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்வீட் சாக்லேட்ஸ் கடை. அதே ஸ்வீட்ஸ் தான் வெளில வச்சுருக்காங்க. பட் இவங்க வந்து சர்க்கரை அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு 80 ருபீஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 150 சொன்னாங்க. பட் எதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கும், நாங்களே தயாரிக்கிறோம்னாங்க. இன்னொன்று வந்து அந்த பிளான்ட் அதெல்லாம் விற்கிறாங்க. ஒரு பிளான்ட் கேட்டதுக்கு 450, 550, 1400 சொன்னாங்க. அது ஒரு விசித்திரமாக இருந்துச்சு அந்த கடையில். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து சன்செட்டுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தால் இதை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அந்த நைட் வியூ. உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே என்டையர் சிட்டியை வந்து அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிரும். அப்படியே லைட்டு மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதை பார்க்குறதுக்கே அப்படி நல்லாயிருக்கும். பில்டிங்லேருந்து பார்க்குறப்ப இந்த வியூ பாயிண்ட் மட்டும் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் நாங்கள் தங்கியிருந்த பிளேஸு. இது வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லே வந்து ஒரு லைப்ரரி புக்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேயிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. கேரம் போர்டு, அந்த டேபிள் டென்னிஸ்க்குலாம் வந்து ஃப்ரீ தான். பட் நீங்கள் வந்து வேறு சில கேம்லாம் விளாட்ணுன்னா அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட் கொடுக்கணும். இது அந்த ஹோட்டல்லே உள்ளது தான். அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேமுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சைக்கிள் ஃபார் ரைடு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து வெளியில் வந்து நீங்கள் சைக்கிள் வந்து ரைடு எடுத்துக்கலாம். பட் இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 1 ஹவருக்கு 75 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிங் வந்து போனோம். போட்டிங் அந்த ஏரியாவுக்கு தான் போனோமே தவிர நாங்கள் போட்டிங்லாம் வந்து போகவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஓட்டுறது அந்த காய்கிங்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவங்க தான் நம்மளை வச்சு ஓட்டிகிட்டு போவாங்களாம். சரி சரியாக வராது, நம்ம அந்த அவுட் சைடு ஏரியா மட்டும் எல்லாத்தையும் மொத்தமாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தது தான் இது. சரி சரி அதான் நேற்று சொன்னேன் நான் இங்கே. அப்படியா? சரி சரி நான் அனுப்பிச்சிக்கிறேன் சரி. பார்க்கிங் பக்கத்தில் போட்டு உள்ளே போக போகிறீங்களா? நீங்கள் போடுவோமா? எங்கிட்ட மூஞ்சி கட்டு.
யோசிச்சிட்டியா நீ ஸ்டோரியா? இதுதான் அந்த போட்டிங் ஏரியா. போட்டிங் ஏரியா மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் நாங்கள் எந்த போட்டிங்கும் போகவே இல்லை, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு போட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு அந்த இருக்க கடையில் ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி வந்து நாங்கள் ரூமுக்கு தஞ்சம் புகுந்துட்டோம். ஏய் வெங்கட் இருடா. மச்சி வாங்கணும்னா இங்கே வந்து நிற்கணும். இந்த டோக்கன் யாருக்குமே போட்டு கொடுக்கல, அதனால இங்கே ஃப்ரீயாக இருக்குது. வெங்கட் அப்படியே திரும்ப லைட்டா எடிட் பண்ணிடுறேன் ப்ரோ லைட்டா. ஓகே. வெயிட்டிங் டைம் எல்லாம் மெசேஜ் வேண்டாம். ஓ ஆன்லைன் வெயிட்டிங் வேண்டாம். ஏய் புதுப்பா நம்ம போட மாட்டாங்க. அதுல லைட் எல்லாம் போட்டோம். ஆமா புதுப்பா எடிட் பண்ணிடுவேன் உங்களை. இதெல்லாம் சேவத்தில் நடக்கிற மாதிரி போடுறா. சரி இல்லை வந்து யாருக்கு வாங்க அங்கே ஒரு கலர் கலக்காம போகுது. கலக்கி தர சொல்லவா? அது நீங்கள் செக் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாவா ரைட்டா? ஸ்ட்ரைட்டாக தானே இந்த ரைட். இது ஒரு ஃபேக்ட்ரி, எல்லாமே ஃபேக்ட்ரி தான். ஊட்டியோடது இங்கே வச்சுருக்காங்க பிரான்ச். ஊட்டியில் பருத்தி நல்லா இருக்கும். ஊட்டி வைக்கணும். ஏன் இந்த ரோடு தான் வந்தோமா தெரியுமா? இந்த ரோடு தான். இந்த ரோடு தான். வரத்துல டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது.
பாஸ் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுப்பா. முடிஞ்சது. நாங்கள் இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஏற்காடு கிட்ட. ஆமாம், அதுக்கு தான் நான் அம்மா நம்பர் கூப்பிட்டேன், எடுக்கலை. வந்துச்சா? சரி, ஓகே. இப்போ நான் பண்ணுறேன், ரூமுக்கு போனோடனே. கிளம்பிட்டா. ரைட் தானே? ரைட். அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஒரு மயக்கமாக இருக்குது. ப்ரோ மயக்கம் நைட்டு 2 மணி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரொம்ப நேரம் குச்சியாங்க. ரொம்ப நேரம் குச்சி. ரொம்ப நேரம் பசி வந்து சொன்னோம், எப்படிங்க அவரால் இதெல்லாம் முடியுது, டே எப்படி ஒரு சண்டை செய்ய முடியுது அப்படின்ற நான் மாதிரி. அப்படி சொல்லவே இல்லை. எப்படி உங்களால் களத்தில் சண்டை செய்ய முடியுது? சொன்ன வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப நேரம் அவர் தானே உட்காந்துருந்தாப்புல ஃபுல்லாக கம்பெனி கொடுத்தாப்புலன்னு. ஏய் எல்லாம் ஒரு லெஃப்ட் சைடு தானே, இல்லைனாலும் இறங்கிருக்க மாட்டாங்க அவங்க. அவங்களே நடக்கிறதுக்கு வெளில போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வெளில வந்ததே அது வந்து ஒரு ஆச்சரியம். அவங்க வந்தது ஏதோ நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து சன்செட் ஆகிறது. இதை தான் வந்து ஒரு அரை மணி நேரமாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன், எப்படி அது சன்செட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. போயிட்டு உருப்படியாக இதை தான் பார்த்தோம். ஸோ நமக்கு பில்டிங்கில் மேலே இருந்தவங்களாம் வந்து இதை தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, சன்செட் ஆகிறது கூட ஒரு பெரிய அதிசயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சன்செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருட்டாக மாறுது அந்த ஏரியா, அந்த லைட்லாம் எப்படி நைட் வியூக்கு வருது அப்படின்றதே வந்து அதையும் வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதை தான் நீங்கள் வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க.
248 இப்போதான் முடிஞ்சு மேட்ச் சமிக்கு விக்கெட்டே இல்லை. ஹத்திக் பண்டாக்கே 3 விக்கெட் இருக்குது. குல்தீப்க்கு 2 ஓவர், ஹத்திக் 2, குல்தீப் 3, ஒரு ரன் அவுட். எவ்வளோ பேர் கீழே இறங்குறாங்க பார்த்தியா? அதில் கீழே இறங்குறது அதிகமாக இருக்குது, இறங்குறது அதிகமாக இருக்குது. அதுதான். நீங்கள் 5 வச்சுட்டீங்க. ஒரு கும்பல் இதை பண்ணுறாங்க சில ஆண்டிஸ் அந்த பிளேஸில், டீ கடை பிளேஸில். அடா என்ன சமையல் கேஸ் ஸ்டைலு. ஐயோ ஆமாம் சரி தெரியுமா? இப்போ இருட்ட மாறு பற்றியா அதை கவர் பண்ணுறாங்க. அதை எடுத்து எல்லா செட் எடுத்துறேன். சரி சரி சொல்கிறேன். இப்போ நம்ம லைட் தெரியாது கொஞ்சமாக உனக்கு தான் இந்த வீடியோ இந்த லாக்கா டாக்கா மாறது உனக்கு அதில் இப்போ எடுத்து வந்து இப்போ வீடியோ பார்க்கல என்னெல்லாம் பார்த்துட்டு நீ கேட்டு வந்து வேண்டாம் பேசல பார்த்தியா? சும்மா பேசி பார்க்க இல்லை இந்த இவங்க பிராமின்ஸ்லாம் வந்து ஒரு குடிமை விடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. நானா அதான் டாக்கா மாற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மோட்ல இருக்கியா? அந்த ஸ்பீடா ஓடுமே. அதெல்லாம் இருக்க மச்சி நார்மலாக இருக்குது. நார்மலாக ஸ்பீடாக ஓடிக்கலாம் பிரச்சனை. இப்படி எடுத்தா ரொம்ப நேரம் மெமரி வீணா போகும்டா உனக்கு. ஓகே டெலிட் பண்ணி நல்லா இருக்கும் சும்மா. இல்லை வெளியே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் ஆகும். இப்படி வந்து காமனா ஆகும். காமனாக ஆகும். இன்னும் 10 நிமிஷத்தில் ஆகிடும். நார்மல் டைம் லாப்ஸ் ஒரு டைம் லாப்ஸ் இருக்கோ என்ன பிரச்சனை சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு வந்து 1 மினிட்ல முடிச்சிடலாம். அப்படிலாம் இருக்கா? அந்த கரெக்டாக மாறுறப்ப சொல்லுங்க. நான் என்ன பண்ணி எடுத்து ஓடி விட்டுருவேன். ஸ்பீட் ஓடி இப்போலாம் டெலிட் பண்ணா எப்படி நிகழ்ச்சி போய் பாத்தியா எனக்கு? என்ன நிகழ்ச்சி? இந்த டான்ஸ் ஆடுவாங்களா? ஈவென்ட் இவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க எவ்ரி டே 7 o'clock. நான் பார்க்கல என்ன பார்த்தேன். போய் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் அந்த டீ கடைன்ற பிளேஸ்லையா? என்ன சொல்றா எனக்கு தெரியல. அதான் அந்த டீ கடைன்ற பிளேஸ்ல என்ன நீ போய் பார்க்கலாம். சும்மா இருக்கும் என்ன பண்ணுறேன் என்ன அந்த கேம்ன்றதை பார்த்துலாம். கப்ளிங் கேம் ஆகுது. இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகி நமக்கு இப்போ தெரியுற கொஞ்சம் லைட்டில் வந்து அப்படியே இருட்டாக வந்து அதை ஃபுல் மொத்த டோட்டல் ஏரியாவே மாறி அப்படியே லைட் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்க்க அந்த வியூ தான் வந்து நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். போயிட்டு எங்கேயுமே சுத்தாமல் பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்து வந்துச்சு என்னது? பார்த்து வந்தியா? என்னது? அதான் இந்த 7 o'clock ஷோ. நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகும்னா சொல்லிட்டீங்க? எது ஐடி போகணுண்ணா? அப்போவே ஐடி போகணும் சொல்லிட்டீங்க. 10th படிக்கும் போது 12th படிக்கும் படிக்கிறேன். அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சு ஐடி கம்பெனியில் இருக்குன்னு இந்த ஐடி ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இவருக்கு ரெண்டு அதனால உங்களுக்கு தெரிஞ்சு என்ன கேட்க உனக்கு அதனால் எங்கள் சைடில் நிறையா இருக்குது. என்ன என்ன குசிக்கிறாங்க நான் கொஞ்சம் பேசிட்டு அவர் தான் கேட்க வந்தாரு. அதுக்கு நான் உனக்கு கேட்டேன். நீங்கள் கேட்க வந்தீங்க என்னன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. யூகேஜி படிக்கும். பொண்ணு வந்து 2 வயசு ஆகுது. உங்களுக்கு எத்தனை வயசு பொண்ணு? எத்தனை பையன் முடியல எத்தனை பையன் ஓகே நீயே முடிவு பண்ணுறாரு. அவங்க வேற ஒரு 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும். என்ன கேட்டா இதுக்கு என் பேர் யூஸ் பண்ணாத சொல்லு ஃபர்ஸ்ட். உன் பேர் யூஸ் பண்ண நிறைய மாதிரி தான். வெயிட் பண்ணி டக்குன்னு டெலிட் பண்ணிடுவோம். எடிட் பண்ணி பாஸ்
எடிட் பண்ணி ஸ்பீடில் போட்டுருவேன். பண்ணி எனக்கு அனுப்புது. பண்ணி உன்னால அதை பார்க்கவே முடியாத ஸ்பீட் போட்டுருவேன். நானும் பார்க்குறேன். அனுப்புறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க முடிச்சு. என்னைக்கு எடுக்க போறோம் கிளம்புறியா? காலையில் ஏன் இருக்கல? நம்ம 4 பேர் ஒரு வீடியோல இருக்கோம். ஆனா அவன் இல்ல. சின்னதுரை. ஜூம் பண்றா. வேணாம் வெயிட் பண்ணு. ஓகே